ஹாய், நம்ம இன்னைக்கு சிக்கன் பீட்ரூட் வச்சு ஒரு நியூ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பீஸில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எடுக்காதீங்க. சிக்கன் 65 பவுடர் எடுத்துக்கோங்க. இல்லைனா தந்தூரி மசாலா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன். தயிர் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இஞ்சி பூண்டு நான் அந்த டீஸ்பூனில் தான் டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த சைஸ் பெரிய பீட்ரூட்டாக இருக்கனால நான் ஒரு 1/2 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸ் பீட்ரூட்டாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கறிக்கு அது போதுமானதாக இருக்கும். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 துண்டு தேங்காய் ரொம்ப போடக்கூடாது. இவ்வளோ தான் போடணும் 1/2 கிலோ கறிக்கே. இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 பீஸ் அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ரெண்டையும் நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணி தான் நம்ம இப்போது சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்கனை நல்லா கழுவி தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர், சிக்கன் 65 பவுடர், எடுத்து வச்சுருக்க தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் இல்லைனா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் சிக்கன். பாருங்க, நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் போட்டுருங்க. தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா அந்த மசாலா நம்ம பெரட்டி வச்சுக்க பாருங்கள், அந்த கிண்ணம் அதில் ஒரு 50 ml அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி அதை மட்டும் அந்த சிக்கனில் தூக்கி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் அந்த கிரேவி தயிரில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் விட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா வெளியே வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இப்போ தேங்காய் என்னென்ன அரைக்கிறோன்னு பார்த்துக்கலாம். தேங்காய் அந்த பீட்ரூட் நறுக்கி வச்சுருக்க அந்த 1/2 பீட்ரூட்டையும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லாவே நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த கலரே பாருங்கள், பீட்ரூட் கலர் நம்ம அரைச்சோடனே அந்த ரெட் கலர் வந்துருச்சு. சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த மாதிரி தான் தடவைக்கு செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றுற அந்த 1/2 டம்ளர் தண்ணியிலேருந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பீட்ரூட்டையும் தேங்காயும் அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 100 ml அளவு வாட்டர் இருந்தால் போதும். தண்ணி அது இருந்தாலே போதும். ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே பாருங்கள், அந்த சிக்கனோட கலரே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ரெட் கலரில். ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எப்படியும் நாங்கள் செஞ்சுருவோம். டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் நான் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இந்த இதில் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த அளவு நீங்கள் கிரேவியாக வச்சுக்கிட்டாலும் சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி ட்ரையாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா நான் சாதத்துக்கு வைக்கிறதுனால இப்போ நான் இந்த மாதிரி ட்ரையாகவே வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் சாப்பாட்டில் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன். பாருங்கள், நம்ம பீட்ரூட் சிக்கன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான எம்மியான பீட்ரூட் சிக்கன் ரெடி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.